ஹalleluya. நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஹalleluya. நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். நாம் எல்லாம் விசேஷித்தமானவர்கள். நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஏனென்றால் நம்மை ரட்சித்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நாம் ஒரு நாள் அவரை சந்திக்க போகிறோம். அதனால் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவஜனமே, நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் எல்லோரும் கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறோம். இப்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்மாவோடு பேச வேண்டும். ஆமென். பொதுவாக மனிதர்கள் மனுஷனோடு பேசுவார்கள். ஆமென். தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படி தேவனோடு நாம் அணுக வேண்டும், எப்படி அவரோடு பேச வேண்டும் என்றால், உங்க ஆவிலே நீங்கள் பேச வேண்டும், உங்கள் ஆத்மாவோடு நீங்கள் பேச வேண்டும். ஹalleluya. பாருங்க, பொதுவாக நாம் பேசும் பொழுது நம்முடைய ஜெப வேளை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வெறும் வார்த்தைகளை வைத்துக் கொண்டு உச்சரித்துக் கொண்டிருக்கோம். நல்லது. சிறு பிள்ளை போல் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்பா இதை கொடுங்கப்பா, அதை கொடுங்கப்பா என்று கேட்டுக்கொண்டிருக்கோம். நன்று. ஆனால் என் மக்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்மாவோடு பேச வேண்டும். என் ஆத்மாவே, என் ஜீவனே என்று நீ ஸ்தோத்திரி. ஹalleluya. சில சூழ்நிலைகள் நம்முடைய சரீரத்திலே நாம் சிலருக்கு பலவீனப்படும் பொழுது ஜெபிக்க முடியாது. பொதுவாக பாருங்க, ஜெபம் என்பது தேவ சபையிலே அநேக வசனங்கள் கேட்பார்கள். எல்லோரும் தேவனுடைய பிரசங்கத்தை கேட்பார்கள். கேட்கிற திராணி உள்ளவர்கள் ஜெபிக்க திராணி இல்லாதவர்களாக காணப்படுவார்கள். அதற்கு காரணம் என்ன? உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் அனுதினமும் அதோடு பேச வேண்டும். ஆத்மாவோடு பேசுவது எப்படி? ஆத்மாவே நீ ஸ்தோத்திரம் பண்ணு, ஆத்மாவை தேவ நோக்கி கூப்பிடு, அப்படி உங்கள் ஆத்மாவோடு நீங்க அடிக்கடி பேச வேண்டும். ஆமென். மக்களோடு பேசுவதற்கு பதிலாக நீங்கள் ஆத்மாவோடு பேசும்பொழுது நீங்கள் தேவனோடு பேசக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்து விடுவார். ஹalleluya. பொதுவாக பார்த்தீங்க என்றால், இந்த ஆத்மா, இந்த ஜீவன் கர்த்தர் கொடுத்த தீபமா இருக்கிறது. ஹalleluya. அது ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க வேண்டும். மக்களே, தீபம் என்றால் என்ன? அது பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஆமென். யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு நெருப்பா இருந்தான். ஆமென். அவன் ஆத்மா கொழுந்து விட்டு எரிந்த யோவான் ஸ்நானகன் எப்பொழுதும் மேசியாவை குறித்து, தேவனை குறித்து, அவன் தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன். அது மாத்திரமல்ல, அவன் சத்தமா இருந்தான். ஆமென். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மௌனமா ஜெபிப்பது நன்று. பொதுவாக நம்ம மௌனமாக, சில பேர் பாத்தீங்கன்னா டீசென்டான ஜெபங்கள், அது மாத்திரம் இல்ல, ஆயில்மெண்ட் ஜெபங்கள் உண்டு. டீசென்டான ஜெபங்கள், ஆயில்மெண்ட் ஜெபம். ஆயில்மெண்ட் ஜெபம் என்றால் என்னங்க? அடிக்கடி அடிப்படையில வாழ்க்கையில தவறுவார்கள். சிறு பிள்ளைகள் தவறும் பொழுது என்ன வருங்க? காயங்கள் வரும். அப்பொழுது அச்சோ ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆயில்மெண்ட் போடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி சில ஆத்துமாக்கள் எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்காங்க தெரியுமா? ஆயில்மெண்ட் ஜெபம். மேலே பூசிக்கொண்டு 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 போய் கொண்டிருந்தால் அந்த ஜெபம் எப்படி பரலோகத்தை எட்டும் மக்களே? ஹalleluya. ஆயில்மெண்ட் போல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கொண்டு பாருங்க. இரண்டாவது மாத்திரை ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அதாவது ஏதாவது பலவீனங்கள் சரீரத்துல, தலைவலியோ வயிற்று வலியோ ஏதோ ஒரு வலி வந்து கொண்டிருக்கும் அல்லவா சரீரத்துல. அப்போ ஒரு மாத்திரை போட்டுக் கொள்வார்கள். உடனே அது 6 மணி நேரத்துக்குள் அது கிரியை செய்யும். அப்போ நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? மாத்திரை ஜெபமா இருக்கிறது. இரண்டாவது, தேவைக்கென்று ஜெபங்கள். இதெல்லாம் நாம் காண வேண்டும் என்றால், ஜெபம் என்பது என்ன? உன் ஆத்மா பிழைக்க வேண்டும். பொதுவாக ஆத்மா ஆதாயம் செய்யுங்கள். இந்த உலகத்திலே நாம் எதை பெற்றுக்கொண்டாலும், எதை ஆதாயம் படுத்தி கொண்டாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு ஓடி ஓடி உழைத்தாலும், உன் ஆத்மாவினை நஷ்டப்படுத்தினால் ஆண்டவர் கேட்கிறார், என் மகளே, என் மகளே, என் சபையை உன்னை பார்த்து கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், தேவ வார்த்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அத்தனையும் நமக்கு சரீர தேவைக்காக நாம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வளவுதானுங்களா? ஆனா கர்த்தர் சொல்கிறார், உன் ஆத்மா பிழைக்க வேண்டும். அது மாத்திரமில்லை மக்களே, நாம் ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்மாவை ஒரு தீபமாக ஒவ்வொரு நாளும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? நம்முடைய தேசம் ஏன் கெட்டு போய் கொண்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை சில பகுதிகள் ரொம்ப கெட்டு போயிருக்கிறது, சில பகுதி நல்லா இருக்கிறது. எதிர்கால வாய்ப்புகள் நிறைய வந்தாலும் வாய்ப்புகளை பயன்படுத்த முடியவில்லை. ஏன் தெரியுமா மக்களே? அதற்கு காரணம் நம்முடைய ஜெபம் தான். சில ஜெபங்கள் பலவீன ஜெபங்கள்.
காய்ச்சல் போல் வரும். வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளோட உடல்நிலை காய்ச்சல் வரும் அல்லவா? அதே போல வருஷத்துக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான். ஆனா ஒன்று நல்ல கவனித்துக்கொள் மக்களே, வேதம் சொல்லுகிறது 1 சங்கீதம் 2வது வசனம், இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்ப இரவும் பகலும் 2 வேளையிலே அவர் வேதத்தில் பிரியமா இருந்து நம்ம வாசித்து வாசித்து தியானம் பண்ணுகிறவர்கள் தான் ஜெபம் பண்ணுவார்கள். பொதுவாக ஜெபம் பாத்தீங்கன்னா போர் அல்ல, அது மகிமைக்குரியது. ஜெபிக்கிற பிள்ளைகள் வேதத்தை வைத்துக் கொண்டு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் வார்த்தைகளை பேசுவார். பாருங்களேன், இப்பொழுது 2 பேர் சம்பாஷிக்கும் பொழுது குடுக்கல் வாங்கல் வரும். ஆமே. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஜெபிக்கும் பொழுது நான் மாத்திரம் தனியா இருக்கிறேன், ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார். இல்லை, தேவன் ஒவ்வொரு மத்தியில அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தடவியாகிலும் அவர் கண்டுபிடிக்கத்தக்க அளவிலே அவர் தூரமானவர் அல்ல. அவர் ரொம்ப தூரமான இல்ல, நம்ம தடவியாகிலும் என்றால் நம்முடைய எல்லைக்குள்ளே அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்க, இரவும் பகலும் அவர் வேதத்திலே தியானமா இந்த பிரியமா. முதல்ல வேதத்துல ஒரு பிரியம் வரணும். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை திறக்கும் பொழுதே ஆத்திரம், அவசரம். எனக்கு என்ன, எனக்கு என்ன. ஆமென். நீங்கள் அதை திறக்கும் போது பிரியமா, எப்படி பிரியம் வரும்? முதலாவது ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள். பாருங்க, இந்த சரீரத்துக்கு நாம் 3 வேளை உணவுகள் கொடுக்கிறோம். ஏன்? அது வாழ வேண்டும், அது பிழைக்க வேண்டும், பலனடைய வேண்டும். அநேகருக்கு, என் குடும்பத்தாருக்கு நான் ஆசீர்வாத கடமைகளை செய்ய வேண்டும், வேலைகளை செய்ய வேண்டும். ஏன் மக்களே? வாழ வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு ஆசைப்படுகிறீர்கள். அப்போ இந்த அழிகிற சரீரம் இது மண்ணுக்கு சொந்தமானது, இது நமக்கு சொந்தமானது அல்ல. இந்த தெளிவு ஒவ்வொரு ஆத்துமாக்கள் வர வேண்டும். இந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்துல ஒரு ஆத்மா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, கிருபை, கிருபை. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் பெற்றுக்கொண்டதை நீ அனுதினம் என்னிடத்தில் வந்து பேசு. பொதுவாக சாப்பிடுகிற சாப்பாடு நல்ல ஹெல்த்தி ஃபுட், நல்ல ஒரு சத்துள்ள உணவுகள் எல்லாம் சாப்பிடணும். நம்ம சாப்பிடுறது பத்தாது. அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான சாப்பாடுகள், உணவுகள் உண்டு. அதே போல மக்களே, இந்த வேதத்தை நீங்கள் இரவும் பகலும் வாசித்து வாசித்து நம்முடைய ஆத்மா புஷ்டி அடைந்து சோர்ந்து போகாமல் பலன் கொண்டு தேவ ராஜ்யத்திற்கு போக வேண்டும். ஆமே. எதற்காக நாம் இதுல வேதத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன். ஏசப்பா பற்றி ஒரு வேளை சொல்லிவிட்டு, இயேசு வந்தாருங்க, பிறந்தாருங்க, பெத்லகேமிலே பிறந்தால் அவர் ரட்சிப்புள்ள தேவன், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவியானவர் மறுத்தால் மீண்டும் வருவார். முடிந்து போயிட்டு. ஏன்னா நம் இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அதை வாசிக்க வேண்டும்? நான் ஒரு ஏசப்பா கிட்ட சொன்னேன், ஏசப்பா நீர் இருக்கு என்பதை நாங்கள் உறுதியா நம்புகிறோம். எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து ரத்தம் சிந்தினி சபைக்கு கொண்டு வந்தீங்கப்பா, எல்லாம் நன்று. எங்க தேவைகளுக்காக நாங்க வரோம், நீங்க எங்க சுகம் கொடுக்குறீங்க, ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்குறீங்க. ஏன் ஏசப்பா இதை நாங்க வாசிக்கணும்? இதை போதிக்கிறவர்கள் வாசித்தல் மாத்திரம் போதாதா? அப்படி எனக்குள்ள ஒரு கடந்த நாட்கள் இருந்தது. ஆண்டவர் சொல்கிறார், இதை நீ இரவும் பகலும் வாசிக்க வேண்டும் என்றால், அதாவதுங்க மனுஷனுடைய புத்தி எப்பொழுதுமே தீமையே காணும். எப்பொழுதுமே அதுக்கு தீமை, நெகட்டிவ் பாசிட்டிவே இருக்காது. அதாவது ஆண்டவர் சொல்கிறார், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்றால், நிறைவான தேவனுடைய வார்த்தைகள் நம்ம அனுதினம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய சக மனிதர்களோடு எப்படி வாழ வேண்டும், நம்ம உறவுகளோடு எப்படி பேச வேண்டும். பாருங்க, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் பேசும் பொழுது அவன் ஒரு வார்த்தை, மக்களே, அது நம்ம உடனே நம்ம பலவீனப்படுகிற வார்த்தை அவர்கள் பேசிவிட்டு போய்விடுவார்கள். நீங்க நல்லா கவனிங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல ஒரு கிருபையா நம்ம இருப்போம்னு எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங். அப்படியே ஆண்டு ரிட்டர்ன் போகும்போது ஒருத்தன் வருவான் எதிரில. என்ன நீங்க ரொம்ப சோர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆயிடுங்க, பலவீனப்பட்டுருவோம். ஷூடுக்கு தெரியுமா அன்னைக்கு நடந்து தெரியுமா, இன்றைக்கு எப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நேற்று தினம் நடந்தது, பழைய கொண்டு வருவான் சாத்தான். பாரு, அன்றைக்கு நடந்தா இப்ப பாரு எப்படி இருக்கிறான். இது சற்று கவனிங்க. அப்போ நம்ம இரவும் பகலும் வேத வாசிக்கும் பொழுது சாத்தான் கிட்டையே நெருங்க மாட்டான். பொதுவாக ஒரு காலேஜ், பைபிள் காலேஜ்ல ஒரு 2 மாணவர்கள், இது உண்மையா நடந்த சம்பவம். அந்த ப்ரொஃபசர் என்ன பைபிள் அந்த கிளாஸ் நடத்த சொன்னாராம், எல்லா மக்களுக்கு பேப்பர் கொடுத்தாராம். கொடுத்து மாணவர்கிட்ட சொன்னாராம்,
அதாவது தேவனை பற்றி ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க, சாத்தானை பற்றி ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க. அப்படி எல்லாருக்கும் கொடுத்தாரா. குறைந்தது ஒரு 10 மாணவர்கள் இருப்பார்கள். எல்லோரும் எழுதுகிறாங்க, அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், அவன் இதை செய்வான் அதை செய்வான், எல்லாம் எழுதுறாங்களாம். ஒரே ஒரு மாணவன் மாத்திரம் தேவனை பற்றி மாத்திரம் எழுதி கொண்டு வருகிறான். அப்ப அவர் கேட்டாரு, ஏன்பா ஒரு கொஸ்டின் மட்டும் அட்டென்ட் பண்ணேன், ஏன் இன்னொரு கொஸ்டின் இருக்கே? அப்ப அவன் சொன்னா, அந்த 2வது கொஸ்டினுக்கு வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னானா. ஏன்பா? அதாவது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும், அந்த குறைவை பற்றி நான் எழுதி கொண்டு என்னுடைய மனதை நான் குறைபட எனக்கு விருப்பமில்லை என்று சொன்னானா. அதாவது பாருங்க, இந்த கெட்டவனை பத்தி நான் எழுதி எழுதி யோசிச்சு யோசிச்சு இந்த கெட்டவர்கள் சொல்லி சாத்தான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று சொல்லி 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 என்னுடைய நாட்கள் நான் கழித்து போகாதபடிக்கு, நஷ்டப்படாதபடிக்கு, நான் தேவனுடைய நிறைவை பேசி பேசி பாசிட்டிவ் எனர்ஜி தேவ கிருபையில பேசி 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 சாத்தான் ஓட வைக்க, அப்படிப்பட்ட சர்வ வல்லவர் என்னோடு இருந்தால் சாத்தான் வரமாட்டான், வந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அதெல்லாம் எனக்கு அவனை பத்தி ஒன்றும் தெரியாதுன்னு உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம். இது என்ன பார்த்தீங்கள் என்றால், நீங்கள் நிறைவானதை பற்றி யோசித்துக் கொண்டுங்க மக்களே. பொதுவாக பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் நிறைவை குறித்து யோசிக்கமான, குறைவை குறித்து வீட்டுல என்ன இருக்கு என்ன இல்லை ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனா புருஷன்மார்கள் நிறைவாய் பேசுவார்கள், அவங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்து கொண்டிருக்கும். அப்ப கணவன் மனைவி குடும்பங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வேண்டும் தெரியுங்களா? நிறைவான இயேசு கிறிஸ்துவினுடைய பூரணமான வாழ்க்கைக்குள் நாம் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை உபதேசம் பண்ணு. பாருங்க, இந்த வார்த்தையை ஒரு நாள் கேட்டுட்டு போயிடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அப்படிதுங்களா? நமக்கு ஒண்ணு நஷ்டம் வராது அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் அனுதினமும் எடுத்து தியானம் பண்ண வேண்டும். அப்ப இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னால் அவன் பிரியமுள்ளவனா இருக்க வேண்டும். பிரியமுள்ளவன் என்றால் என்ன? என் ஆத்துமாவே, அதாவது பிரியமானவனே, அப்படி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா. இந்த வேதத்திலே நீங்கள் பாருங்களேன், வாசிக்கும் பொழுது எல்லாம் ஆண்டவர் கொடுத்து விட்டார். நம்ம அதை எடுத்துக்கொண்டு வாசித்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும், அதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அதுக்கு நமக்கு நல்ல பாருங்க, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வதை போல. பொதுவாக சபை மக்களே, தேவ சமூகத்திலே ஆனந்தனம் இரவும் பகலும் தியானமா இருக்கிற பிள்ளைகளே, எனக்கு ஏதோ ஒரு வார்த்தை கிடைக்குமா, வாக்கு தத்தம் கிடைக்குமா, மாதந்தோறும் ஒரு வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு நீ வாழ்நாள் விழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, நீ ஒரு கிறிஸ்தவனா, நீ ஒரு கிறிஸ்தவனா என்று சற்று யோசியுங்கள். ஒரு வாக்கு தத்தம், ஏன் ஒரு வாக்கு தத்தம்? எடுத்துக்கொள் அநேக வாக்கு தத்தத்தை. ஹல்லேலூயா. நீ சுகந்திரத்துக்குள் பாருங்க, ஒரு வாக்கு தத்தத்தை வைத்துக் கொண்டு சாத்தான் கட்டி போடுறான். அவர் வார்த்தையை வைத்துக் கொண்டு இவன் கட்டி போடுவான். இதான் அவனுடைய பெருமார்க்குடைய கிரியனை தெரியுங்களா? அவனுக்கு சுயமாய் சிந்திக்க தெரியாது. எந்த மனுஷன் எல்லாம் சுயமாய் சிந்திக்க தெரியாதவன் அவன் சாத்தானுக்குள்ள குணம் உள்ளவர்கள். சுயமா எதுவும் செய்ய முடியாது அவர்களால. மற்றவர்களை தூண்டி விட்டு போது அவர்களுக்கு சுறுசுறுப்பு வரும். நீ தானாகவே வளர வேண்டும். ஆமென். தானாகவே கிறிஸ்துவுக்களுக்காக வாழ வேண்டும். தூண்டி விட்டு பாருங்க. அப்போ சாத்தானுடைய குணம் என்ன தெரியுமா மக்களே? ஏன் இந்த வேதத்தை வாசிக்கணும் தெரியுங்களா? ஏன் இரவும் பகலும் அந்த வாசிக்கணும்னா, சாத்தான் இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் உன்னை கட்டுவான். அவன் வேற வார்த்தைகளை கொண்டு வந்து உன்னிட்ட பேச உனக்கு புரியாது அல்லவா? என் பிள்ளையே, என் மகனே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, கலங்கி தவிக்காது என்ற வார்த்தை நீ படுத்துக் கொண்டிருப்பாய். அதை நீ தியானம் பண்ண வேண்டும். கர்த்தர் என்ன பேசிக் கொண்டிருக்காரு தெரியுங்களா? வேதத்தை வாசித்து போவதல்ல. நீங்கள் ஒரு வசனத்தை வாசித்து விட்டீர்கள், அதாவது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, இந்த வார்த்தை நீங்க எடுத்துக்கொள்கிறீர்கள். இதை நீங்கள் என்ன பண்றீங்க? இரவு போல் வாசித்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் பாரத்தை நீங்க எடுத்து போடுவேன், நல்லது. ஆனால் அந்த பாரத்தை வைத்துவிட்டு இதற்கு மேல் படிக்க வாசிக்க அவன் உனக்கு முயற்சிகளை கொடுக்க மாட்டான். இதை வைத்து ஒரு வருஷத்துக்குள்ள நீ வாசித்து வயதாய் கொண்டு கடவுள் பாரம் இல்லை, என்னென்ன பாரம் இருக்கு, அப்படி உன்னை இந்த வசனத்தை வச்சு கட்டிடுவான். அப்போ இதை நீ தியானிக்கும் பொழுது, தியானம் என்றால் என்ன பாருங்க, சாது சுந்தர் சிங் ஐயா என்ன பண்ணாருன்னா, அவருடைய ஊழிய காலத்துல அவர் அப்போஸ்தலன் என்று அவருக்கு பேர் வழங்கப்பட்டது. அவர் ஒரு நாள் அவர் ஏசப்பா கிட்ட மனுஷத்தை கற்றுக்கொள்கிறவர் அல்ல. அப்பொழுது அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பரதேசியாகவும், இந்த உலகம் எனக்கு ஒரு பரதேசி என்று இயேசுவுக்காக வாழ அவர் இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய பேக்ல
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு அன்னதானம் பண்ணுவார்கள், அரிசிகள் கோதுமைகள். அவருக்கு பாருங்களா, அவர் கோதுமைகளை கொடுத்தார்களாம். இவர் என்ன பண்ணுவார், அந்த கோதுமைகளை எடுத்து வந்து அது சமைத்து சாப்பிடுவாராம். ஒரு நாள் அவர் ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய பேக்ல நிறைய கோதுமைகள் இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, அந்த மலைப்பகுதியில உட்கார்ந்து அந்த கோதுமையில அப்படி கொட்டுனாரா பாருங்களேன். அந்த கோதுமைகளை மாவாய் மாறி விட்டுதான். ஹல்லேலூயா. அந்த கோதுமைக்கு தான் ஒரு மணிதான் இருந்தது அதுக்குள்ள. கோதுமை எப்படி மாவாய் வந்தது பார்த்தானா, அந்த கோதுமைக்குள் நிறைய எறும்புகள் வந்து என்ன பண்ணுது, அது அந்த கோதுமையை கடித்து 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 எல்லாம் மாவாய் மாறி விட்டது. உடனே அவர் பார்த்தார், அந்த சம்பவத்தை பார்த்தாராம். ஒரு எறும்பு கோதுமையை என்ன பண்ணுங்களா, கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு 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 என்ன பண்ணுங்களா, அப்படியே மாவாய் மாற்றி விட்டது. அதே போலதான் நம்முடைய வார்த்தைகளை, இந்த கோதுமை போன்ற இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானம், அதான் ஆண்டவர் சொல்கிறார், எறும்பை போல் சுறுசுறுப்பு உள்ளவர்களா இருங்கள். எறும்பு தன் ஆகாரத்தை எப்படிலாம் பெற்றுக்கொள்ளும் தெரியுங்களா, அதுக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கொள்ளும். அப்படியே அந்த எறும்புக்கு அந்த கோதுமையை சாப்பிட முடியுமா, விழுங்க முடியுமா? அது திரான் இல்ல. அதனால என்ன பண்ணுதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு மாவு தன்மையில அது உட்கொள்கிறது. அதே போலதான் மக்கள் இதை பார்த்து அவருக்கு ஒரே ஆச்சரியம். இந்த எறும்புக்கு இவ்வளவு ஞானமா இருந்தால் வேதத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கே எவ்வளவு ஞானம் வேணும்னு அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். இதுதான் தியானம். ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை நீ உட்கார்ந்து உட்கொண்டு உட்கொண்டு அதை அரைத்து 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 மாவாய் மாற்றி, ஹல்லேலூயா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்றால், என்னுடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர், என் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் மேல் நான் பாரம் வைக்கணும். அவர் எந்த அளவுக்கு என் பாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை உள்ளவரா இருக்கிறார் பாருங்க. இந்த வசனத்தை படித்துக்கொண்டு கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்துக் கொள்வார்கள், உடனே மனுஷன் மேலும் பாரத்தை வைத்துக் கொள்வார்கள். ஒரு தேவை வந்த உடனே அங்க போய் விடுவார்கள். ஏனென்று இந்த வார்த்தை அவர்கள் தியானம் வாசிக்கும் பொழுது, அன்று முதல் மக்களை இன்றைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை நான் பெற்றுக்கொண்ட உடனே தியானம் செய்வேன். எஸ்அப்பா, என்னுடைய ஆத்மாவுக்கு ஏற்றபடி கொடுங்கப்பா. எஸ்அப்பா, இது ஆயில்மெண்ட் ஜெபம் வேண்டாம். எஸ்அப்பா, ஆயில்மெண்ட் நான் படிக்க கூடாது, எடுத்து பூசிக்கிற எடுக்கக்கூடாது, ஒரு மாத்திரை போல எடுத்து நான் பயன்படுத்தக்கூடாது. ஆமே. சில பேருக்கு தூக்கம் வரல அப்படின்னா என்ன சொல்லுவாங்களா, பைபிள் எடுத்து வாசி தூக்கம் வந்துரும். அப்ப இது தூக்க மாத்திரை அல்ல. ஆமே. ஏனென்றால் சாத்தான் போட்டு கட்டு போட்டு இருக்கிறான். ஆதலால் தேவச்சனமே, அப்போது சாது சுந்தர் ஐயா சொன்னாரா, இதுதான் தியானம். அப்ப ஒவ்வொரு மணி போன்ற இந்த உச்சதரமான மணிகள் உண்டுங்க. நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த வேதத்தை வாசித்தாலே உங்களுக்கு எல்லா காரியம் வாய்க்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வறண்டு போனாலும், பஞ்சங்கள் வந்தாலும், எது வந்தாலும், சூழ்நிலை மாறி போனாலும் மக்களே, உனக்கு நீ செழிப்பாயிருப்பாய். அதனால ருசித்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா மக்களே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. எறும்பை போல் சுறுசுறுப்பா இருங்கள். எப்பொழுதும் பாருங்க, ஆமா என்ன பண்ணுங்க, அது நகர்ந்து 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 போய் ஜபங்கள், நிறைய ஜபங்கள், மனுஷனுடைய குணங்கள் தான் எல்லாம் ஜபமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போக முடியுமா? பாருங்க, குறைவுகளை குறித்து நாம் எண்ணிக்கொண்டிராதபடிக்கு, ஆண்டவரே, இன்றைக்கு முதல் ஆண்டவரே, உமக்கு நிறைவான வார்த்தையில் வாசிக்கிறோம்ப்பா, நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பாருங்க, எறும்புக்கு அந்த ஆகாரம் வேண்டும், அது பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு தேவை இருக்கு. ஏன் சில பேருக்கு ஜெபம் வரலன்னா தேவையில்லை. நான் ஏன் ஜெபிக்கணும்? எனக்கு எல்லாமே இருக்கிறதே, எனக்கு ஆகாரம் இருக்கிறது, பெற்றோர் இருக்கிறார்கள், கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார், நான் ரொம்ப லாவிஷா இருக்கிறேன், லக்ஸுரிஸா இருக்கிறேன். நீ எப்படி இருந்தாலும் ஜெபிக்கணும். ஆமென். நீங்க எப்படி இருந்தாலும் ஜெபிக்கணும். ஏன் தெரியுங்களா? ஜெபம் என்பது தேவனோடு அணுகுமுறை, அவரோடு பேசுகிற ஒரு காரியம் மக்களே. அதே போல ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்தோட தேவைகளை கேட்க கூடாது. ஜெபம் அனுச்சுன கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். இது பொதுவாக இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. இதை தியானம் பண்ணுங்க. கேளுங்கள் கேட்க சொல்றாங்க, கேளுங்க கேளுங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா, நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள், என் தாய் என்ன பண்ணுவார்கள் என்றால், கேளுங்கள் கொடுக்கப்படும் அந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா, அது எங்க தாய் ஒரு நாளும், உனக்கு இது வேணும் அல்லவா, உனக்கு புக்கு வேணும் அல்லவா, நீ ஸ்கூலுக்கு போகணும், உனக்கு டிரெஸ் வேணும், ஆண்டவர்கிட்ட கேளுன்னு சொல்ல மாட்டார்கள். ஹல்லேலூயா. தேவையை கேட்க சொல்லி கொடுக்கவில்லை. அவங்க என்னமா சொல்லுவாங்க, ஏசப்பா கிட்ட பேசு பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு என் தாய் என்னை ஒரு ஏணி போல் என்னை ஏற்றி விட்டு விட்டு அவர்கள் கீழே நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் ஏறிவிட்டேன்.
அவங்களுக்கு அதாவது நீ மேல போ என்று சொல்ல முயற்சி பண்ண அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் பூமியில கொடுத்திருக்கிறார். அவர்கள் முயற்சி பண்ணாதபடிக்கு இந்த பூமியில அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. எவ்வளவு பரிதமான நிலை. சில பேர் என்ன பண்ண, நீ ஜெபம் பண்ண, நீ ஜெபம் பண்ண, நீ என்ன பண்ண போற? சில பேர் சொல்லுவாங்க, நீ இப்படி வாழு, நீ அப்படி வாழ. வாழ்ந்துட்டியா? ஏன் நீ வாழு, பரிசுத்தமா இருக்கணும் தெரியுமா? மற்ற பொருள் எடுக்க கூடாது. ஆனா இவங்க மற்ற பொருள் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆமே, இந்த கெட்ட பழக்கத்தை நீ விட்டுவிடு 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 என்று சொல்வார்கள். அதை கேட்டு சில பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, கேட்டு விட்டு விட்டுருவாங்க. ஆனா சொல்றவங்க விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. இப்படிதான் காலங்கள் போய்கொண்டிருக்கிறது சபைகளிலே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ ராஜாதி ராஜன். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேசத்திற்காக ஜெபம் பண்றீங்க. ஆண்டவரே, என் தமிழ்நாடு, என்னுடைய நாடுகள், என்னுடைய தேசங்கள் ரட்சிப்புகள், அப்படி நீங்க எப்படி ஜெபிக்க? ஆண்டவரே, நீ இந்த பூமி ராஜாக்களுக்கெல்லாம் நீர் அதிபதி. ஹல்லேலூயா. எப்படி கேட்கணுங்க? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இவங்கள மாத்துங்க, அவங்கள மாத்துங்க, இப்படி பண்ணுங்க, இந்த ஆட்சி அப்படி ஜெபிக்க கூடாது. நீர் இந்த பூமியிலே ராஜாக்களுக்கு அதிபதிகள் வெளிப்படுத்த விசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. இது வாசிக்கும் போது எனக்கு ஒரே ஆச்சரியம். பாருங்க, அப்ப இதை தியானம் பண்ணது நமக்கு ஒரு கிருபை வந்துரும். ஆண்டவரே, நீ இந்த ராஜாக்கள், தேசத்துல இருக்கிற ராஜாக்கள், மந்திரிமார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாருங்க. இந்த தேசத்தை ஆளுகிறவர்களை காட்டிலும் நீர் அதற்கு மேலான அதிபதிகள், ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதிங்க. அப்ப எவ்வளவு கனத்துக்குரியவர். இவர்கிட்ட பேசும்பொழுது எப்படி பேசும்? அப்படி தாழ்மையாய் பேச வேண்டும். ஹல்லேலூயா. அதிகாரம் உள்ளவர்கிட்ட அதிகாரமாய் பேசக்கூடாது. அன்புள்ளவர்கிட்ட அன்புள்ளவராய் பேச வேண்டும். பாருங்க, தேவ சபையிலே ஆண்டவர் ஏசப்பா மாமிசத்தில் வெளிப்படும் பொழுது, தேவாலயத்துக்கு போகும்பொழுது அங்கே புறா விற்கிறவர்கள், அங்கே காசுக்காரர்கள், ஆலயம் ஒரு என்ன வியாபார ஸ்தலமாய் மாறிவிட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இது ஏசப்பா பார்க்கிறார். உடனே ஒரு கயிறு எடுத்து, லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த வார்த்தைகள் நான் பேசிக் கொண்டிருக்கிற அனைத்தும் தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள், என் சொந்த வார்த்தைகள் அல்ல. நான் பார்த்து பார்த்து பேசிக் கொண்டிருப்பது நன்று. நான் இதை உட்கொண்டு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பெருமைக்கு சொல்லவில்லை. ஏசப்பா அன்பு பாருங்க, அன்பு படிச்சு படிச்சா பேசும். ஆமென். இவர் மேல அன்பு செலுத்துங்க, உன் பிள்ளை மேல அன்பு செலுத்த. எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? நான் சொல்வது மற்றவர்களை பார்த்து பார்த்து அன்பு செலுத்தக்கூடாது. இந்த வேதத்தை நீங்க நல்லா வாசித்து தியானம் பண்ணிட்டு அப்பிறகு அதை நீங்க மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். வேதமும் வாசிக்க மாட்டார்கள், தியானமும் செய்ய மாட்டார்கள், மற்றவர்கள் பேசவும் தியானம் இல்லாமல் போய்விடும். அதெல்லாம் இந்த வேதத்தை நீங்கள் பார்த்து பார்த்து பாருங்க. முதலாவது நம்ம இதை உட்கொள்ளணும். அதாவது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் நான் பலன் கொடுக்கும்படி இதை நான் வாசித்து வாசித்து பெற்றுக்கொண்டு இதை நான் மாவாக்கி, ஹல்லேலூயா, இதை நான் அப்பம் சுட்டு, ஆமென், இதை அப்பமாக்கி இயேசுவின் வசனத்தை போதிக்கிற பிள்ளைகள் எப்படி கொடுக்கிறாங்க தெரியுங்களா? வாசித்து வாசித்து பார்த்து பார்த்து வாசித்து கொடுக்கவில்லை மக்களே. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு முன்பாக அவர்கள் வாசித்து வாசித்து சொல்வது அப்பதான் வாசிக்கிறார்கள். ஆனால் அதுக்கு முன்பாக அவர்கள் தியானிக்கிறார்கள். அவர்களாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆதலால் இந்த வார்த்தையில நான் சற்று கவனிங்கள். இது எல்லாம் நம்ம என்ன கொடுங்க, மாவாக்கி கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும். ஆதலால் நீங்கள் தேவனிடத்துல அன்பு கூறுங்க என்று சொன்னால், நீங்கள் இதை ஒரு புஸ்தகத்தை போல, கதை புத்தகம் போல், கட்டுக்கதை போல, இது வரலாறை போல, ஹிஸ்டரி போல படிச்சுக்கிட்டு நீங்க அன்பு கூற, தேவனிடத்துக்கு அன்பு கூற முடியாது. இப்படியாக அன்பு கூற வேண்டும். இந்த பக்கம் நிற்க வேண்டும், அதன் பக்கம் நிற்க வேண்டும், அப்படி அல்ல. ஹல்லேலூயா. இது உயிர் போல பாவித்து, ஹல்லேலூயா, இதை நான் வாசிக்கலன்னா அன்னைக்கு நான் செத்து போயிட்டேன். ஆமென். இதை வாசிக்காதவங்க செத்து போனவங்க, அதாவது ஜீவன் இருக்கும் செத்து போனவர்கள், அவர்கள் மரித்தோர்கள். ஒருவன் வந்து சொல்லுகிறான் ஏசப்பா கிட்ட, நான் முதலாவது என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு உங்ககிட்ட வரேன், உங்களை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்றான். அதாவது ஒரு மனுஷன். ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின் சென்று வா. அதாவது என் மகனை நீ என்கிட்ட வந்துட்ட, ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நீ இருக்கிறாய். இப்பொழுது மரித்து போன உன் தகப்பன், அதாவது தேவனுடைய வார்த்தை இல்லாதவர்கள், தேவனுடைய ஜீவனுள்ள வாழ்க்கை வாழாதவர்கள் எல்லாம் மரித்தவர்கள். அவர்கள் சரீரத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவரெல்லாம் சரீரத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எவரெல்லாம் சரீரத்துக்காக பிழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, எவர்களெல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு போராடி கொண்டிருக்கிற அனைவரும் மரித்து போனவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார்,
இப்படிப்பட்ட தகப்பனுக்கு நீ அடக்கம் பண்ண நீ போகாத. உனக்கு நிறைய ஒரு சகோதரர்கள் இருக்கிறார் அல்லவா, அவர்கள் போய் அடக்கம் பண்ணட்டும். நீ ஜீவனுள்ள தேசத்தில் பிரவேசி. ஹல்லேலூயா. எனக்கு கூட கர்த்தர் அடிக்கடி சொல்லுவார், என் சகோதரி எல்லாம் இருக்கிறார்கள், எனக்கு நிறைய உறவுகள் உண்டு, ஆனா ஒருவரும் என்னிடத்தில் இல்லை, நான் அவர்களிடத்திலும் இல்லை. காரணம் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், மகளே நீ ஜீவனுக்கு ஏதுவாய் நீ வந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை பார்த்தீங்க என்றால் நான் வேதத்தை வாசித்து 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 கர்த்தர் என்னை ஒரு கிருபையா நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ நான் அனுப்பிச்சு அங்க போட்டு இல்ல, மருத்துவர் அடக்கம் பண்ணட்டும். இரண்டாவது ஒரு காரியம் ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறார், குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமா? குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? 2 பேரும் குழியில விழுவார்கள் அல்லவா? வேதத்தை வாசிக்காதவன் குருடன். ஹல்லேலூயா. கண்ணு இருந்தோம் பார்வை இல்லாதவன். கண்ணு இருக்கு, எல்லாருக்கும் கண்ணு இருக்கு, பார்வை இருக்கிறதா? எந்த அளவுக்கு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் பாருங்க. நான் பேசுகிற அனைத்தும் வேத வசனத்துக்குள் உட்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வேதத்தை வாசிக்கும் போது நீ 30ஆகவும் 60ஆகவும் 100ஆய் வருவாய். அப்ப இந்த 30க்கு ஏற்ற போராட்டம் வரும். பொதுவாக வேதத்தை வாசிக்காதவர் திடீர்னு வேதத்தை வாசிக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தேவைக்காக வாசிக்கிறார்கள். இவர்கள் 1 வாரம் வாசிப்பார்கள். அதற்கு பிறகு சாத்தான் வந்து விடுவான், அவனுக்கு தொல்லை கொடுப்பான், உடம்பிலே சரீரத்தை பலவீனப்படுத்துவான், போராட்டம் கொடுப்பான், குடும்பத்திலே போராட்டங்கள் எழும்பும். அதுக்கு முன்பாக இவங்க உலகத்தோடு இருக்கும்போது போராட்டம் வராது. ஏன்னா இவர்கள் அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி, சாத்தானுடைய சொத்து. அப்ப சாத்தானுக்குரியவன் எப்படி வேதத்தை வாசிக்க வைப்பான்? நீங்கள் தியானம் செய்ய, ஆண்டவரே நான் யாருக்குரியவள்? ஹல்லேலூயா. பொதுவாக நான் ஆரம்ப ரட்சிப்பு அடையும் பொழுது, நான் ஒரு நாள் மனம் திரும்பி ரட்சிப்பு நடத்தும் பொழுது ஒரு நாள் சாத்தான் வந்து சொல்றான், பாரு நீலாம் ஜெபிக்க கூடாது, நீ ஒண்ணும் பண்ணக்கூடாது, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இவன் யாரு இவன் கேட்கிறான், நீ யார் என்ன கேட்கறதுக்கு? ஒன்னு சொன்ன, நீ என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னான். நான் ஆரம்ப காலத்துல, உன்னுடைய ப்ராப்பர்ட்டியா? ஆமா, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன். பிசாசு, இயேசு கிறிஸ்துவின் இப்படி அடிக்கடினோம். பிசாசு, இயேசு கிறிஸ்து எனக்கா ரத்தம் சிந்தி அவர் கிரயத்தை கொடுத்து என்னை வாங்கி கொண்டார் அப்படி அடிக்கிட்ட ஓடி போயிட்டான். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தை செலுத்தி நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை நீ அறிக்கையிட வேண்டும் சாத்தான் கிட்ட. நான் 30 பலன் தான் கொடுத்தேன், அதாவது அவன் பலன் அடைவான். அப்ப நான் கொஞ்சம் இயேசு பக்கம் முன்னேறும் போது சாத்தான் வந்துட்டான். இந்த கை என்னோடது அப்படின்னு சொன்னான். நீ எப்படி ஹல்லேலூயா சொல்லுவேன்னு சொன்னான். பிசாசு, அப்பாலே போய் சாத்தானே இயேசு கிறிஸ்து நாமத்துல. உடனே அவன் சொல்லுவான், இந்த கண்ணு என்னோட கண்ணு அப்படின்னு சொன்னான். எப்படி வேத வாசிப்பேன்? நான் உன்னோட கண்ணா? நான் என் இயேசு எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறான். அப்போ 30% மேல வருவான். 60 பலன் கொடுத்தால் அதுக்கேற்றபடி சாத்தான் வருவான். அப்போ சில பேர் 100 அதுக்கேற்றபடி வருவான். சாத்தானுக்கு மெஷர்மெண்ட் இருக்கு. ஆமே, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பாருங்க, அப்ப ஜெபிக்கிறவர்கள் அந்த குடும்பத்துல ஒரு ஸ்திரீ, ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சாதாரண ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க, பைபிள் வாசிக்க மாட்டோம். அப்ப நான் சொன்னேன், இந்த பரமா நல்ல வேதத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னேன். நான் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு ஊழிய காலத்திலே சொன்னேன். அவங்க சொன்ன ஒரு சாட்சியோட தெரியுமா, சிஸ்டர் நான் நல்லா தான் இருந்தேன், எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை, எப்ப இந்த வேதத்தை வாசித்தனோ எனக்கு ஒரே போராட்டமும் வருது, எனக்கு தூக்கம் இல்லை சொன்ன. தூக்கம் இல்லையா? வேதத்தை வாசித்தாலே கிருபை வந்துருமே. எனக்கு அப்பதான் சொன்ன, ஓ சாத்தான் வந்துட்டான், இது ஏன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றான். இது அம்மாக்கு தெரியல. அப்ப நான் சொன்னேன், ஒண்ணு பண்ணுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள், 10 வாட்டி சொல்லி வேதத்தை வாசிங்க, மேற்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதே போல சில குடும்பத்துல ஜெபிக்கவே மாட்டாங்க. தனி ஜெபம் பண்ணா உடனே என்ன ஆயிடுங்க, போராட்டம் வந்துடும். புருஷன் எழும்பிடுவான், சில ப்ராப்ளம்ஸ் எழும்பும், செத்தவன் கூட எழும்பிடுவான். அதாவது சும்மா கிடக்குங்க, வேல்யூலெஸ் பர்சன்ஸ் கூட வேல்யூலெஸ்ஸான சில காரியம் எழுப்பிடுவான் சாத்தான். அதுக்கு உயிர் கொடுத்துருவான். ஆமே, பாம்பு செத்து போன பாம்புக்கும் பாம்புனா பயம் வருது இல்லைங்களா? ஏன்? அது செத்து போன பாம்பு தானே, ஏன் பயப்படுறோம்? அதுக்குள்ள விஷம் இருக்கு. ஆமே, அப்போ சாத்தானுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்க வேதத்தை வாசிக்கணும். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணா, நீங்க ஜெபம் பண்ணுங்களேன், வேதத்தை வாசிங்களேன், விட்டுறாதீங்க சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர் வாசிக்க சிஸ்டர், உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எங்களுக்கும் அப்படிதான் இருந்தது சொன்ன உடனே அவங்க வாசித்தாங்க பாருங்க. வாசித்து அவங்க சொல்றாங்க, ஆமா சிஸ்டர் இது உண்மைதான், இந்த காரியம் நான் மேற்கொண்டுட்டேன். ஐயோ கிருப 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 கிருபன்னு சொல்லுங்க. அப்போ அவன் என்ன சொல்ற, பிரபஞ்சத்தில் லோகாதிபதி சொல்றான், நீ எனக்குரியவன் சொல்ற. அப்பதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். அந்த நாட்களில் நான் சொன்னேன், ஆண்டவரே என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் இப்படியாக நீங்க சொல்லணும்.
சொல்லு. நான் என்ன சொல்ல அடிக்கடுங்க, என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் என் கிறிஸ்துவுக்கு சொந்தம். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரத்தை கிறிஸ்து இயேசுக்கு சிறையாக்கிடுங்க. இது அப்போஸ்தலன் பவுல் சொல்லி கொடுத்த ஒரு கிருபையான ஜெபம். இது ஒரு ஜெபம். அதாவது, அப்பா, என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரத்தை எல்லாவற்றும் கிறிஸ்து இயேசுக்குள்ள சிறையாக்கிடுங்கப்பா. சிறையில் இருக்கிறவங்க விரும்பபடி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சிறையில் இருக்கும்போது எப்படி இருக்குங்களா? அடைக்கப்பட்டிருக்கும். விருப்பம் போல வாழ முடியாது. விருப்பம் போல நம்ம எண்ண முடியாது. விருப்பம் போல நம்மளுடைய உடைகள் இருக்க முடியாது. விருப்பம் போல நம்ம சாப்பிட முடியாது. இதான் தியாகங்க. அவருக்கு என்ன பிடிக்கும் பாருங்க. ஒரு கணவன் மனைவி அன்பா இருந்தா என்ன சொல்லுவாங்க? புருஷன்கிட்ட போய் மனைவி என்ன சொல்லுவா? என்னங்க உங்களுக்கு என்னங்க பிடிக்கும்? இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க. ஏமா உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு வேண்டாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தோ இது அன்பு. சில மனைவிமார்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வாங்க. அது உன் புருஷனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படி நீங்க கேட்டு பாருங்க. உங்க புருஷன் உங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்துருவேன். ஹல்லேலூயா. அப்போ அன்பு என்பது என்ன? ஏசப்பா உங்களுக்கு என்ன ஏசப்பா பிடிக்கும்? ஏசப்பா உங்களுக்கு நான் எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? நான் அடிக்கடி சொல்லுவேன். சில குறைகள் தவறுகள் வரும்பொழுது நேரா ஏசப்பா கிட்ட போயிடுவேன். ஆபிரகாம போல. ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஞானம் உண்டு. அவர் செய்யறதுல எல்லாம் செஞ்சிடுவாரு. அப்புறம் கிருபைக்குள்ள வந்து தங்கிடுவாரு. ஆனா லோத்துக்கு மனம் திரும்ப தெரியாது. சகோதரர்கள் தான் சபையில இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் சில தவறுகள் செய்துடுவார், சில காரியங்கள் பின்மாற்றத்துல போயிடும், எல்லாம் பண்ணுவாரு. உடனே போய் ஞானமாய் போய் கிருபைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிறோம். மன்னிப்பு கேட்கணும். இசப்பா மன்னிச்சிருங்க, பிதாவே, கர்த்தாவே, தேவனே மன்னிப்பு கேட்டு அப்படி விசுவாசத்துல வளர்ந்து கொண்ட. ஆனா லோத்துக்கு அந்த கிருபை தெரியாது. அவனுக்கு ஜெபிக்கவும் தெரியாது, மனம் திரும்பவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. லோத்தின் ஆவிகள் சபைக்குள்ள அதிகமா இருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறீங்களா? இசப்பா என்ன மன்னிச்சிருங்க இசப்பா, அது மாத்திரம் இசப்பா என்ன ஒயிட் பேப்பர் ஆக்கிடுங்க. அடிக்கடி சொல்லுவேன். அப்பப்பா இந்த ஒயிட் பேப்பர் ஆகி பிளேன் பேப்பர் ஆகி திருப்பி என்ன எழுதுங்க. நான் தவறுகள் பண்ணுவேன், என்ன மன்னிச்சிருங்க. மேக் மீ a pure paper God. என்ன பேப்பர் ஆக்கி அந்த பியூர் பேப்பர் ஒயிட் பேப்பர் என்ன மாத்துங்க. இனி எழுதுங்கப்பா. இதுல இந்த அறிவு, இந்த ஞானம் எப்படி வருங்க? கிருபை பெற்றுக்கொண்டால் வரும். ஹல்லேலூயா. ஆதலால் என் தேவ ஜனமே, நாம் ஒவ்வொரு நாளும் கிருபைக்குள்ளே அடங்கி 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 வாழ்க்கையில என்ன பண்ணுங்க? மேலே மேலே போய்கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாக கழுகு போன்ற வாழ்க்கை வேதத்தை வாசிக்கிறான் சொல்லுகிறார். நீ வேதத்தை வாசிக்கும் போது புது பலன் அடைவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகள் அடைத்து பறந்து போவார்கள். அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். பாருங்க, காகத்தை போல சில பறவைகள் கழுகு போன்ற பறவை என்ன பண்ணுமா? தலையில குத்துமா. கழுகுடைய தலையில, அதாவது கழுகு கீழே இறங்கும் பொழுது ஒரு லெவலுக்கு என்ன பண்ண காகம் என்ன பண்ணல, அது குத்திட்டே இருக்குமா. மற்ற பறவை பார்க்குமா, ஐயோ கழுகு போய் இது என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, தலையை குத்தி கொண்டே இருக்கிறது. உடனே கழுகு ஒண்ணும் பண்ணாதான், பறந்து 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 அதாவது மேல போக 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 காகம் தானவே கீழே விழுந்துருமா. ஏன்னா கழுகு போகிற ஆக்சிஜன் லெவலு காகத்தால் போக முடியாது. புரிந்து கொள்ளுங்க. அப்போ நமக்கு விரோதமாக கழுகு போன்ற விசுவாசியே, கழுகு போன்ற தேவனுக்காக வாழ வேண்டும், பறந்து 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 சூழ்நிலை பார்க்காதபடி நீ பறந்து பறந்து மேகத்துக்கு மேல் போய்கொண்டிருக்கும் பொழுது காகத்தை போன்ற சில விசுவாசிகள், காகத்தை போன்ற சில ஆத்துமாக்கள், சில உறவுகள் உன்னை தலையில கொத்துக்கொண்டே இருக்கும். உனக்கு திறமை இல்ல, ஒண்ணு இல்ல, வழி இல்ல, நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிக்கொண்டா நீ பயப்படாதே, கலங்காதே. நீ பறந்து பறந்து காகம் போய் சொல்ல இல்ல, அதை ரீச் கொடுக்காத அளவுக்கு நீ போயிட்டனா அது தாங்காம அந்த ஆக்சிஜன் லெவல் அதுக்கு அந்த காகத்துக்கு தாங்க முடியும், உடனே கீழே விழுந்துரும். அப்ப காகம் போன்ற சில மக்கள்கள் ரொம்ப தூரம் பறக்க முடியாது. மக்களே, காகம் என்றால் என்ன தெரியுமா? அசுத்தமும் சாப்பிடும், நல்லதும் சாப்பிடும். அது வீட்டுல அது வெல்கம் பண்ணுவாங்க காகத்தை. ஏன் நம்ம ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. காகம் போன்ற ஒரு வாழ்க்கை, அசுத்தமும் வேண்டும், ரெட்டா கட்ட வாழ்க்கை, இப்படி அது அப்படியே காகம். ஆனா கழுகு பாருங்க, பறந்து 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 அப்படியே மேல பறக்கும். அது மாத்திரம் இல்ல, 5 கிலோமீட்டர்ஸ் அளவு அதோடைய ஆகாரத்தை அது காணும். ஹல்லேலூயா. இரண்டாவது, செத்து போனது கழுகு சாப்பிடாது. செத்து போன கிரியை, மனசாட்சி செத்து கிடக்கிறதா? நீ செய்யறலாம் செஞ்சுட்டு இயேசு சொல்லுகிறாயா? இது செத்து போன கிரியை. அப்ப காகம் என்பது செத்து போனதை உட்கொள்ளும். ஆனா கழுகு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுகலாம், சாப்பிட்டு போது விட்டுட்டு போயிடும். ஆமென். அது மாத்திரமல்ல,
இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நீ கழகாய் அதாவது நீ முதிர்ச்சி அடைந்து அடைந்து பலன் கொண்டு 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 மேகத்தில் மேல் பறந்து கொள்ளும் பொழுது புயல்கள் வரும். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் இந்த கழுகை பற்றி நான் வாசிக்கும் பொழுது கழுகுக்கு புயல் என்று பெருங்காற்று கொந்தளிப்பு என்று ரொம்ப பிடிக்குமா. நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் புயல்கள் எவ்வளவு வந்தாலும் நம்ம குறிச்சு அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஏசப்பா பிள்ளைங்க. ஏன்னா இந்த புயல்கள் கொந்தளிப்பு சில பறவைகள் சில சர்டன் தூரத்துல பறக்கிற பறவைகள் அதுல ஒழிஞ்சுக்குங்களாம். அடைக்கலத்துக்கு மரத்தை தேடும். ஆனா இது என்ன பண்ணும் தெரியுங்களா? அந்த புயலுக்கு மேலாக அந்த கொந்தளிப்புக்கு மேலாக அந்த பெருங்காற்றுக்கு மேலாக மேல பறக்குங்களாம். பறக்கிற அனுபவம் உள்ள கிறிஸ்துவர்கள் தாங்க தேவ சபையில எழும்ப வேண்டும். அவர்கள் தான் கிருபையாய் வளருவார்கள். அவர்கள் தான் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள். பாருங்க, வேதத்தை வாசிச்சா எவ்வளவு பெரிய நன்மை இருக்கு பாருங்க. உங்களுக்கு விரோதமாக சில காக்க கூட்டங்கள் வருகிறதா? சில மனுஷர்கள் எழும்புகிறார்களா? உங்களை அவமானப்படுத்த வேண்டாம், அதை படுத்த பேருங்க. கொஞ்சம் நல்லா இருந்தா கொஞ்சம் பறக்கிறாளா இரு, இவளை இறக்கிடலாம். எப்படி இருக்கலாம்? அந்த கழுதை 2 குத்துனா இறக்கலாம். கழுதை நீ எவ்வளவு குத்துனாலும் அது திறன் பலம் உள்ளது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியில போட்டு இருக்கிறது, நீ கத்திருக்காய் காத்திரு. எப்படி காத்திருக்கணும்? கழுகு போல காத்திரு. ஹல்லேலூயா. நீ கத்திருக்காய் காகத்தை போல காத்திருக்காதே. இங்க பார்த்து கொண்டே இருக்காதே. பறக்கிற அனுபவம் உண்டா? அப்படி என்ன தெரியுங்களா? புது என்ற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வாழ். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஏசப்பா பாருங்க, மாமிசத்துல இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன சீஷர்களை பார்த்து சொல்கிறார், சீஷர்களே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி உபதேசம் பண்ணுங்கள், நான் உன்னோட இருப்பேன்னு சொன்ன. அதாவது சகல ஜாதி என்றால் சகல மக்கள். எவர்களான நீங்க சொல்லுங்க, உபதேசம் பண்ணுங்க. ஆனால் ஏசப்பா மரித்து 3 உயிர் தந்த பிறகு 40 நாள் இந்த பூமியிலே சீஷருக்கு தரிசனமானார். அப்பொழுது அவர் ஒரு காரியம் சொல்கிறார். அவர் மகிமை சரிகிரம் அடைந்த பிறகு சொல்கிறார், நீங்கள் எருசலேமை விட்டு கடந்து போக வேண்டாம், நீங்கள் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியின் பலன் அடைந்து இந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது என் சீஷர்களே, உபதேசம் பண்ண வேண்டும் என்றால், இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் என்றால், நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாமல் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் உயிரோடு தான் இருக்கிறான், அவன் செத்தவன். அந்த ஆவி பரிசுத்தம் இல்லாமல், பரிசுத்த ஆவி இல்லாமல், அவருடைய பலன் இல்லாம அவருடைய வார்த்தையும் வாசிக்க முடியாது. நான் வாலிப வயசுல இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் வாசிக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை என்னுடைய கர்த்தர் பேசினார். மகளே, பரிசுத்த ஆவியானவரே வாங்க வெல்கம் பண்ணு அப்படின்னு சொன்னார். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரும்போது வெல்கம் பண்ணுவோம் இல்லைங்களா? ஒரு பிரசங்கர் சொன்னார் அவர் புஸ்தகத்திலே, அதாவது வெல்கம் டு த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னார். இதை நான் வாசிக்கும் பொழுது எடுத்துக்கொண்டேன். அப்ப என் அறைக்குள் வரும்போது நான் ஜெபிக்கும் பொழுது எடுத்துட பரிசுத்த ஆவியான அசைவாடுங்கப்பா, ஆவியா இருக்கிற தேவனே நீர் வாரும். ஆமென். ஜீவ தண்ணீரே பொங்கி பொங்கி வாங்க அப்பா, நீ வந்தா நான் பலன் அடைவேன். ஹல்லேலூயா. சில மனுஷர்கள் வந்தாலும் சில பேரை பார்த்தாலும் இருக்கிற பலனா போயிடும். ஏன் மக்களே, பரிசுத்தா பாருங்க, ஏசப்பா சொல்கிறார், நீங்கள் காத்திருங்க, பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன யூதா சமாரியா கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருங்கள். அப்ப ஏசப்பாக்கா வாழணும், இந்த பிரசங்க செஞ்சு கொண்டே இருக்கணும். அப்படியே சுத்தம் 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 நமக்குள்ள ஆத்மா சுத்த பரிசுத்தாவினா அவருடைய ஆவி. ஏசப்பா பரமேது சொல்லும் பொழுது அவர் போன பிறகு வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சீஷருக்கு கொடுக்கப்பட்டது. சீஷர் கொடுக்கப்பட்ட உடனே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் செய்கிறார். இதெல்லாம் எவ்வளவு அருமையான வாழ்க்கை தெரியுங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிருபை உள்ள ரொம்ப அருமையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா அருமையான வாழ்க்கை? எல்லாரும் வாழ பிடிக்கும், அப்படிதானுங்களா? அப்போ நான் ஏசப்பாக்கா இங்கே வாழுவேன், மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக நான் கிறிஸ்துவோடு இருப்பேன். அப்ப நித்திய ஜீவன். அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை எங்க இருக்கு மக்களே? அப்போ நம்ம நித்திய காலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நமக்கு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. இதெல்லாம் அருமையான வார்த்தை, ருசி பாருங்க மக்களே. ஆதலால் ஆண்டவர் சொன்ன பரிசுத்த ஆவி வரும்போது பலனடைவாய். வாழும்படி கர்த்தருக்காக நின்னுடுங்க. நான் இந்த வேதத்தை வாசித்து ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.